முருகப்பெருமான் மற்றும் ஞானப்பழம் கதை. ஒருநாள் மலைமகள் பார்வதி தேவியும் சிவபெருமானும் தங்கள் இரு மகன்கள் கணேசரும் முருகனும் உடன் இருந்தனர். அப்போது நாரத முனிவர் ஒரு அமுதமான ஞானப்பழம் கொண்டு வந்தார். அவர் கூறினார், இந்த பழம் மிகவும் விசேஷமானது, இதை பெறுபவன் முழு உலகத்தையும் அறிந்தவன் ஆவான். சிவபெருமான் சொன்னார், விடப்பெரிது, நீங்கள் இருவரில் யார் உலகத்தை சுற்றி வந்து முதலில் வருகிறீர்களோ அவருக்கே இந்த பழம் கிடைக்கும். அதை கேட்ட முருகன் உடனே தனது வெள்ளை மயிலில் ஏறி பறந்து சென்றான், உலகம் முழுவதும் சுற்றிச் செல்வதற்காக. ஆனால் கணேசன் யோசித்தார், என் தந்தையும் தாயும் தான் என் உலகம். அவர்களைச் சுற்றினால் உலகம் முழுவதும் சுற்றியதற்கு சமம். அவன் தன் அம்மா அப்பாவை 3 முறை சுற்றி அவர்களது பாதங்களை தொட்டான். சிவபெருமான் மகிழ்ந்து அந்த ஞானப்பழத்தை கணேசனுக்கு அளித்தார். முருகன் திரும்பி வந்தபோது இதை அறிந்து கொஞ்சம் கோபமாயினான். நியாயமில்லையே என்று கூறி பழனிக்கு சென்று தனியாக தியானம் செய்தான். அங்கேயே அவர் கூறினார், விடப்பெரிது, எனக்கு எல்லாம் இருக்கிறது, நான் தான் உண்மையான ஞானி, பழம் நீ. அதுவே பழனி முருகனின் பெருமை.